ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு நடத்தினர். ஆண்டுதோறும் ஆடி 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு நாளன்று நீர்நிலைகளில் மங்கல பொருட்களை விட்டு விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது வழக்கம். அதன்படி ஆடிப்பெருக்கு நாளான இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். காவிரியில் நீர்வரத்து இல்லாத நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தண்ணீர் குழாய்களில் நீராடிவிட்டு புதுமண தம்பதிகள் தாலிக்கயிறு மாற்றியும் பெண்கள் காவிரி தாயை வழிபட்டும் குடும்பமாக பல வகையான கலவை சாதங்கள் படைத்து ஆடிப்பெருக்கு விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். காலையில சாமி கும்பிட்டோம், தாலி பிரிச்சு கட்டணும், பொங்கல்லாம் பரிமாறணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்ததுக்குங்க. வெளியில தான் குளிச்சுட்டு இங்க இது பண்றோம். தாலி பிரிச்சு கொத்தாச்சு. தண்ணி வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா தண்ணி நான் வரல. இதேபோன்று ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் குவிந்த பக்தர்கள் விவசாயம் செழிக்க வேண்டி காவிரி ஆற்றில் புனித நீராடி சங்கமேஸ்வரர் கோயிலில் வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் ஆறுகள் அனைத்தும் வறண்டு காணப்படும் நிலையில் தியாகராஜர் கோயிலுக்கு சொந்தமான கமலாலய குளக்கரையில் புதுமண தம்பதிகளும் பெண்களும் பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். பெண்கள் தங்களது தாலிக்கயிறுகளை மாற்றி கட்டிக்கொண்டனர். தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள கர்நாடகத்திலிருந்து குமரிக்கடல் வரை தமிழ்நாடு வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலோடு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. மதுரை மேலூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் சென்ற மற்றொரு கார் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் தனது உறவினர்களுடன் காரில் நெல்லை சென்று கொண்டிருந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் சென்ற மற்றொரு கார் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சென்னையிலிருந்து நெல்லை நோக்கி சென்ற கார் அப்பளம் போல நொறுங்கியது. அந்த காரில் பயணம் செய்த ஸ்ரீராம் உள்பட 2 ஆண்கள் மற்றும் ராஜகுமாரி, ரஞ்சனா ஆகிய 2 பெண்கள் மற்றும் 3 வயதான பிரணிகா என 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதே காரில் பயணம் செய்த ஒரு ஆண் மற்றும் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி வந்த காரில் பயணம் செய்த ஒரு ஆண் உள்பட 2 பேர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை அடுத்த கேளாம்பாக்கம் சுற்றுவட்டாரத்தில் சட்டவிரோதமாக பல ஆண்டுகளாக வசித்து வரும் வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 250 பேரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கேளாம்பாக்கம் சுற்றுவட்டார ஊராட்சிகளில் சட்டவிரோதமாக வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட தாம்பரம் காவல்துறையினர் ஏறத்தாழ 250 பேரை பிடித்தனர். கைப்பட்டூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அனைவரையும் வைத்து காவல்துறையினர் விசாரித்ததில் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்த அவர்கள் பணம் கொடுத்து ஆதார் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களை பெற்று குழந்தைகளோடு வசித்து வந்தது தெரியவந்தது. சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசிக்கின்றனர், இதற்கு முன்பு வேறு எங்கு வசித்தனர், இவர்களுடன் மொத்தம் எத்தனை பேர் இந்தியாவிற்குள் நுழைந்தனர், தற்போது அவர்கள் எங்கு தங்கியிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் குறித்து பிடிபட்டவர்களிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மேலும் மத்திய அரசின் அனுமதி பெற்று அனைவரையும் அவர்களது சொந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்புவது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆயிரக்கணக்கான மலர்களால் பலவிதமான வடிவங்கள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. வல்வில் ஒரு விழாவை ஒட்டி கொல்லிமலையில் உள்ள வாசலூர்பட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை ஆட்சியர் மதுபாலன், சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். இந்த கண்காட்சியில் 40,000 வண்ண ரோஜா மலர்களால் ஆன மாட்டு வண்டி, 30,000 ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வண்ணத்து பூச்சி, 30,000 பலவண்ண மலர்களால் உருவாக்கப்பட்ட தேனீ, 200 கிலோ எடை கொண்ட காய்கறிகள் மற்றும் பழ வகைகளால் செஸ் ஒலிம்பியாட் சின்னமான தம்பி உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சாமந்தி, ஆர்கிரிட், லெல்லியம், சொர்க்கப்பறவை, சம்பங்கி உள்ளிட்ட
75,000 பல்வகை மலர்களால் ஆன மலர்படுக்கை மற்றும் மலர் அலங்காரம் ஆகியவை கண்ணாடி மாளிகையில் அமைக்கப்பட்டிருந்தன. இந்தியா வரைபடம் போட்டு அதுல நவதானியங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மீன் வடிவுல கோழி, ஆடு அந்த வடிவுல எல்லாம் பூவால வச்சு அலங்காரம் படுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. மலர் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த காய்கறி அலங்காரத்தையும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். காவிரி நீர் தமிழகத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருடன் சேர்ந்து திமுக முட்டுக்கட்டை போடுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் விஜய்க்கு நற்பெயர் வந்துவிடக் கூடாது என திமுக செயல்படுவதாகவும் விமர்சித்தார். டி.கே. சிவக்குமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவக்குமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரி தான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் திமுக சொல்லுது. காவிரி விவகாரத்தில் சட்டப்பேரவையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்காமல் நீதிமன்றத்திற்கு அதிமுக சென்றது ஏன் எனவும் அமைச்சர் வினவினார். எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றால் அங்கேயே தெரிவிச்சிருக்கலாம். அங்கே எல்லாவற்றையும் கேட்டுதான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அங்கேயே எல்லாருக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சுல, எல்லாரும் பேசினாங்கல்ல. அப்பயும் கடந்த வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போய் அந்த தீர்மானத்தை இவங்களும் ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எதுக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும். காவிரி பிரச்சினையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தமிழ்நாட்டில் ஒற்றுமை இல்லை என்று கூறிய அமைச்சர் நிர்மல்குமார் முதலமைச்சர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியிருப்பது எந்த வகையிலும் தமிழக மக்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தார். காவேரி நதிநீர் விவகாரத்தில் முதலமைச்சரின் நிலைப்பாடு என்ன என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டின் காவேரி உரிமையை நிலைநாட்ட தமிழ்நாடு அரசு தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றார். அரசுடன் ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மறுசீரமைப்பு குழு உறுப்பினர் பரந்தாமன் காவிரி விவகாரத்தில் தாவேக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்க வேண்டும் என்றார். மேலும் தாவேக அரசு அரசியல் முதிர்ச்சியின்றி செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு செந்தில் பாலாஜி எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்திருந்த நிலையில் எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். கேட்டாரு சட்டசபையில, அதாவது பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு, பார்ட்டி ஃபண்ட்னா எங்க வாங்கினீங்க அதுக்கான ஆதாரத்தோடு இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஊர்ல ஒரு ஆள் இல்லை. கரூர் செந்தில் பாலாஜி எல்லாம் பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ஊர்லயே கிடையாது, எங்க இருக்காருன்னு தெரியல. அதாவது எப்படின்னா கண்டிஷன் பெயிலுக்கு காலையில கையெழுத்து போட வரணும் செந்தில் பாலாஜி கண்டிஷன் பெயிலுக்கு கையெழுத்து போட வரணும். கோர்ட்ல மதியம் பெயிலுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி ஆள் அப்ஸ்காண்ட். இது தேவையா? இவ்வளவு பயம் தேவையா? இதுக்கு மக்கள் காசை எதுக்கு கொள்ளையடிக்கணும்? இதுக்கு எதுக்கு பயந்து தெருவா ஓடணும்? சட்டத்துறை அமைச்சர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சாருன்னு சொல்லிட்டு எங்கேயும் அதுபோல் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்கே தான் இருந்தேன், வழக்கறிஞரை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வழக்கு நீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம், உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. ஒரு உரிய தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையால் பொதுவெளியில் பொதுக்கூட்டங்களில், அதாவது இன்றைக்கி நிறைய நாட்டில் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி விவசாயிகளை ரோட்டில் விட்டு போராடக்கூடிய ஒரு சூழலை இந்த தாவேக அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வழக்கு போடுறது, கைது பண்ணுவது, வழக்கு தொடர்பில்லாதவர்களை இந்த வழக்கிலே சேர்ப்பது, இது போன்ற ஒரு செயல்களில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டு காவிரி நீர் உரிமை குறித்து பேசாதவர்கள் துரோகிகள் என்று திமுக மக்களவை உறுப்பினர் தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். மாமல்லபுரம் வந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொகுதி மறுவரையறையை எதிர்க்காதவர்கள் எட்டப்பர்கள் என்று பேசியிருந்தார். இந்நிலையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தயாநிதி மாறன் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு காவிரி நீர் உரிமை குறித்து பேசாதவர்கள் துரோகிகள் என்றும் நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சுப்பாம்புகள் என்றும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி தந்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தொகுதி மறுவரையறையை ஆதரித்து வாக்களித்தோரை மட்டுமே ராகுல் காந்தி எட்டப்பர் என்று விமர்சித்தார் என்றார். அவர் சொல்ற ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற எட்டப்பர் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காரு? முதல்ல அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அவர் முதல்ல அறிவிச்சிட்டாரு. எட்டப்பர் லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்காரு அவர். ரெண்டாவது அமித்ஷாவுடைய அதிமுக இருக்கிற எம்பிக்கள் அவரெல்லாம் எட்டப்பர் லிஸ்ட்ல இருக்காங்க. மூணாவது யார் இருக்கா? பாஜக. அது முதல்ல அந்த பில்லை கொண்டு வரது பாஜக தான். எம்பியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்ப வேற யாரும் இந்த எட்டப்பட்ட லிஸ்ட்ல சேருதாங்கிறத நீங்க கேட்க வேண்டியது. யார் ஓட்டு போடுறாங்களோ அப்பதானே தெரியும். தொகுதி மறுவரையறை விஷயத்தில் காங்கிரஸ் தெளிவாக உள்ளது என்றும் அது மீண்டும் கொண்டுவரப்பட்டால் அதை முழுமையாக தோற்கடிப்போம் என்றும் மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இடைத்தேர்தலுக்காக காத்திருப்பதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே பல்லாவரத்தில் சீமான் தலைமையில் புதிய உறவுகள் இணையும் விழா நடைபெற்றது. அப்போது சுமார் 1000 இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தனர். அப்போது பேசிய சீமான், தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதிகள் இருக்கும்போது ஏன் பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் விஜய் நிற்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றது? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? தொடர்ந்து பேசிய அவர் இடைத்தேர்தலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இருக்குதான், இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட ஆமா, எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே தினம் மாலை காலை 2 வேளை அவன் அந்த பயிற்சியாளர் மாட்டுக்கறி கோழி வேணாம், இப்போ என்னதான் சாப்பிட, ஐயோ மாட்டுக்கறி மசூல் பில்ட் பண்ண தானே இது பண்ண பிடி என்னையா பெரிய கொடுமையா இருக்கு, படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், கொலவெறியா இருக்கு. திராவிடத்திற்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைத்து அரசியல் செய்தது நாம் தமிழர் கட்சி என்றும் அது விளைந்து அறுவடை செய்யும் போது வேறு ஒருவர் கைக்கு சென்றுவிட்டதாகவும் சீமான் கூறினார். கேரளாவில் தொடரும் மழை வெள்ள பாதிப்புகள், காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டம், மத்திய பல்கலைக்கழகங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான மருத்துவ மாணவர் சேர்க்கை இன்று தொடக்கம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். கேரளாவில் கனமழை பெய்த நிலையில் பத்திரம்திட்டாவில் குடியிருப்பு பகுதியில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதில் ஏராளமான வீடுகள் மற்றும் கடைகள் நீரில் மூழ்கியுள்ளன. செங்கனூர் ஆரன்முளா சாலையில் சில பகுதிகளில் வெள்ள நீர் வடியாததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஆலப்புழா மாவட்டத்தில் பம்பா, அச்சன்கோவில் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே கனமழையால் அங்கன்வாடி கட்டடம் சரிந்தது. பாலக்காடு கிழக்குஞ்சேரி பாலக்குடி நீர்வீழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 2 இளைஞர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டார். கேரளாவில் கனமழை தொடர்வதால் சபரிமலை பயணத்தை மறுபரிசீலனை செய்ய பக்தர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக பம்பையில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் மேகதாது திட்டம்தான் ஒரே தீர்வு என்று கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் காவிரி விவகாரம் தொடர்பாக நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் உச்சநீதிமன்றம் தங்கள் கருத்துக்களை தெளிவாக குறிப்பிட்ட நிலையில் இனியும் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்றார். ಇಬ್ಬರಿಗೂ ಅನುಕೂಲ, ಅದು ತಮಿಳುನಾಡಿಗೆ ಜಾಸ್ತಿ ಅನುಕೂಲ, ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಕಡಿಮೆ ಅನುಕೂಲ. ಅದನ್ನ ಈ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ನೀವು ತಮಿಳುನಾಡವರಿಬ್ಬರು ಕೂತ್ಕೊಂಡು ಸೌಹಾರ್ದತೆಯಿಂದ ಬಗೆಹರಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಮ್ದೆಲ್ಲ ತರದ ಸಹಕಾರ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. தனது கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தனது பயணத்தை தள்ளி வைத்ததாக டி.கே. சிவகுமார் கூறினார். ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಜೋಸೆಫ್ ವಿಜಯ್ರವರು ಕಾರ್ಯಕ್ರಮನ ಮುಂದೂಡಬೇಕು ಅಂತೇಳಿ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೆ, ಅದು ಕೂಡ ಅವರು ಒಪ್ಪಿದ್ದಾರೆ. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனே முதல் முக்கியம் என்றும் காவிரி விவகாரத்தில் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் டி.கே. சிவகுமார் தெரிவித்தார். சிறிது நேரத்திற்கு மட்டுமே போதையை தரும் போதைப் பொருட்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சீரழித்துவிடும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருளுக்கு எதிரான தேசிய அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், எதிரி நாடுகள் நமது நாட்டின் எதிர்காலமான இளைஞர்களை குறிவைத்து போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். போதை அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருபவர்களை சமூகம் ஒதுக்கி வைக்காமல் அவர்களுக்கு 2வது வாய்ப்பளித்து மதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். लेकिन साथियों, जब कोई युवा अगर ड्रग्स के एडिक्शन में फंस जाए तो केवल एक युवा नहीं हारता, एक सपना हार जाता है, एक सपने का बाल मृत्यु हो जाती है.
நாடு முழுவதும் 100 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் 1 கோடி இளைஞர்கள் பங்கேற்புடன் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மத்திய பல்கலைக்கழகங்களில் அகில இந்திய MBBS ஒதுக்கீட்டுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வின் முதல் சுற்று 4ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரையும், 2ஆம் சுற்று கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரையிலும், 3ஆம் சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் 18 வரையிலும் நடைபெறும் என மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் தேர்வானவர்கள் ஆகஸ்ட் 28க்குள் சேர வேண்டும். 2ஆம் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 8 வரையிலும், 3ஆம் சுற்று செப்டம்பர் 16 முதல் செப்டம்பர் 26 வரையும் நடைபெறவுள்ளது. மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான ஸ்ட்ரே வேகன்சி எனப்படும் கடைசி சுற்று கலந்தாய்வு அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கல்வியாண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி தொடங்கும் என மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவித்துள்ளது.